श्लोका नंबर 33। किं पुनर्ब्राह्मणाः पुण्याः भक्ता राजर्षयस्तथा अनित्यमसुखं लोकम् इमं प्राप्य भजस्व माम्। இப்போ போன ஸ்லோகத்தில் அந்த குணஸ்திரீகள் குணவைஷ்யர்கள் குணசூத்ரா இருக்காள்ல அவளாலேயே மோட்சம் அடைய முடியும் அப்படின்னு சொன்னால் வாட் டு டாக் ஆஃப் குண பிராமணா அண்ட் குண சத்ரியா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். ஆப்வியஸாக அவளுக்கும் மோட்சம் கிடைக்கும். இப்போ குண பிராமணா அப்படின்னா பர்த்லேருந்தே அவளுக்கு அட்வான்டேஜ் இருக்கும். ஏன்னா குணபிராமணானா என்ன குணம் மேலோங்கி இருக்கும்? சத்துவ குணம் அந்த பர்சனுக்கு மேலோங்கி இருக்கிறதுனால உள்முகமாக திரும்புறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ வெளில பார்க்காத பராஞ்சி காணியாக இருக்காத அப்படின்னு சொன்னால் அவளால் கேட்டுண்டு உள்முகமாக ஈஸியாக அவளால் திரும்ப முடியும். ஸோ சத்வப்பிரதானமாக அவள் இருக்கிறதுனால அவளுக்கு அர்த்த காமத்தில் மனசானது லயிக்காது. ஸோ குணபிராமணனா ஒரு பர்சன் பிறந்ததுலேருந்தே இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவன் எந்த ஃபேமிலியில் வேணால் இருக்கலாம், என்ன கர்மா வேணால் அவன் பண்ணலாம். பட் அந்த மாதிரி இருக்கான் அப்படின்னா பூர்வ ஜென்ம புண்ணியமாக அந்த பர்சனுக்கு அவன் இப்போது குணபிராமணனாக இருக்கான்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, குணசத்ரியன்னு சொன்னால் எந்த குணம் மேலோங்கி இருக்கும்? ரஜோகுணம் மேலோங்கி இருக்கும். இப்போ தானே குணசூத்ராக்கும் ரஜோகுணம் இருக்குன்னு சொன்னோம். குணசத்ரியாக்கும் ரஜோகுணம் இருக்குன்னா என்ன அர்த்தம்? ரெண்டு பேருக்குமே ரஜோகுணம் மேலோங்கி இருக்கும். இப்போ ரஜஸ் அப்படின்னு சொன்னாலே அப்படியே துடிக்கும் அவளுக்கு, ஏதாவது பண்ணணும், வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ் ரெண்டு பேருக்கும்? குணசத்ரியன் என்ன பண்ணி அடுத்தவாளுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதுன்னு பார்ப்பான். குணவைஷ்யன் என்ன பண்ணால் எனக்கு லாபம் அப்படின்னு பார்ப்பான். அதுதான் அவன் ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம். ஒருத்தர் செல்ஃபிஷ்லி ஆக்டிவ், இன்னொருத்தர் செல்ஃப்லெஸ்லி ஆக்டிவ். இப்போ செல்ஃபிஷ்லி ஆக்டிவாக இருந்தால் ஸ்பிரிச்சுவலாக க்ரோ ஆக முடியுமா? ஆக முடியாது. செல்ஃப்லெஸ்லி ஆக்டிவாக இருந்தால் ஸ்பிரிச்சுவல் க்ரோத் இருக்கும். ஸோ அப்போ அந்த வைஷ்யன் என்ன பண்ணுவான்? ஒவ்வொரு காசையும் எண்ணி எண்ணி சேர்ப்பான். டெய்லி எடுத்து பேங்க்கில் நேற்றுக்கு சேர்த்து வச்சதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்ப்பான். யாருக்காவது ஏதாவது கொடு அப்படின்னு சொன்னால் ஐயோ நாளைக்கு எனக்கு தேவைப்பட்டதுன்னா அப்படின்னு சொல்லி யாருக்கும் கொடுக்காமல் வச்சுப்பான். ஆனால் என்ன பண்ணுவான்? உனக்கு காசு தானே வேணும், பக்கத்து வீட்டுக்கு போ, அவள் கொடுப்பா, காமிச்சு விடுவான். யார் தான பிரபு அப்படின்னு காமிச்சு விடுவான். குணசத்ரியா செல்ஃப்லெஸ்லி ஆக்டிவ். ஸோ அந்த பர்சனுக்கு மைண்டு பியூரிஃபிகேஷன் ஆட்டோமேட்டிக்காகவே சீக்கிரமாக நடக்கும். அப்போ கர்மயோகம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போது ஒரு குணசத்ரியன் கர்மயோகம் பண்ணுறது ஈஸி. ஆனால் குணவைஷ்யனோட லைஃப் எப்படி இருக்கும்னா அவன் வெறும் கர்மியாக இருப்பான். கர்மயோகியாக அவன் ஆகிறது வெரி டிஃபிகல்ட். ஸோ குணபிராமணா அண்ட் குணசத்ரியா அட்வான்டேஜியஸ் பீப்புள் அப்படின்னு இங்கே சொல்கிறேன். ஸோ கிம் புனஹா, போன ஸ்லோகத்தில் பார்த்த அந்த மாதிரி மக்களுக்கே மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் இவாளை பற்றி என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்குறேன். ஸோ இவாளுக்கு அட்வான்டேஜ் ஜாஸ்தி. டென்னிஸில் இருக்கிற அட்வான்டேஜ் மாதிரி தான். நீங்கள் அட்வான்டேஜஸ் பொசிஷனில் இருந்தேன்னா ஒரு பாயிண்ட் எடுத்தால் நீங்கள் வின். ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்க 2 பாயிண்ட் எடுத்தால் தான் அந்த பிரேக் பண்ண முடியும் அவன், இல்லையா? ஸோ அந்த மாதிரி இங்கே இவாளுக்கு ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்கிறார். புண்ணியாக பிராமணாக. ஸோ புண்ணியம் ஏஷாம் அஸ்தி இது புண்ணியாக. யாருக்கு புண்ணியம் ஜாஸ்தியாக இருக்கோ அவளை தான் நம்ம புண்ணியாக பிராமணாக அப்படின்னு சொல்லுவோம். இப்போ குணபிராமணனாக அவன் இருக்கான் அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக அவனுக்கு புண்ணியம் ஜாஸ்தியாக தான் இருக்கணும். ஸோ சாத்வீக மைண்ட் இருக்கிற ஒரு பர்சன், அதனால அவன் தர்ம மார்க்கத்தில் அவனால் ஈஸியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். ராஜர்ஷயனா இந்த இடத்துல குணசத்ரியாஸ்னு அர்த்தம். ராஜானஹாச்ச ரிஷயாச்ச ராஜர்ஷயா. அந்த காலத்துலலாம் சத்திரியர்லாம் விஸ்வாமித்திரர் இருந்தார்ல,
அவரெல்லாம் ராஜ ரிஷின்னு சொல்லுவோம்ல, அதனால இந்த இடத்துல ராஜர்ஷயா அப்படின்னு பகவான் வந்து யூஸ் பண்ணுறார். ஸோ குண க்ஷத்ரியாஸ்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அவளும் வந்து என்னுடைய பக்தர்களாக தான் நேச்சுரலாக இருப்பாள், அதனால் அவளுக்கும் மோட்சம் வந்து டெஃபினட்டாக கிடைக்கும். ஸோ இங்கே என்ன சொல்கிறார், நீ எப்படிப்பட்ட குறையோடு இருந்தாலும் சரி ஆர் நிறைகளோடு இருந்தாலும் சரி பக்தியை எங்கேயாவது ஆரம்பி அப்படின்னு சொல்கிறார். மாம் பஜஸ்வ அப்படின்னா என்னை வந்து நீனு வர்ஷிப் பண்ணு. ஸோ ஆர்த்த பக்தனாக இருந்தால் கூட பரவாயில்ல, எங்கேயோ ஒரு இடத்துல நீ வந்து ஆரம்பி அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா நாம் இப்போ இருக்கோமே, இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகமாக இருக்கோம், அது அனித்யம் அசுகம் லோகம். இப்போ வந்து நீ ஒரு அனித்தியமான லோகத்தில் வாழ்ந்துட்டு இருக்க. அனித்தியமான லோகம்னா என்ன என்ன அர்த்தம்? இப்போ சரி நாளைக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் முதல்ல நீ இருக்கணும் நாளைக்கு பண்ணுறதுக்கு. அதனால் இப்போவே அதை ஆரம்பி அப்படின்னு சொல்கிறது. எதையும் போஸ்ட்போன் பண்ணாத, அதுவும் நல்ல விஷயம் பண்ணணும்னு நினச்சிட்டேன்னா அதை வந்து தள்ளி போடாத. இப்போ வந்து சரி கீதா கிளாஸ்லாம் வாங்கோ அப்படின்னு கூப்பிட்டா, இருங்கோ நான் இன்னும் ஒரு 2 வருஷத்தில் நான் வந்து ரிட்டையர் ஆகிடுவேன், ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஃபுல் டைம் நான் வந்து இதுதான், ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் தான் அவள் வந்து வேறு கன்சல்ட்டிங் ஜாப்ஸ்லாம் எடுத்துக்கிறா இப்போது. அப்போ என்ன சொல்லணும், கிளாஸுக்கு வான்னு கூப்பிட்டா என்ன சொல்லணும், நெவர் எண்டிங்காக நான் வேலைக்கு போயிட்டே இருப்பேன், எப்பப்போ முடியறதோ அப்பப்போ கிளாஸ் அட்டன் பண்ணுறேன்னு சொன்னால் யாராவது கூப்பிடுவாளா? ஆனால் என்ன ப்ராமிஸ் கொடுக்க வேண்டியது, இனிமேல் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், கடமையெல்லாம் முடிச்சிடும், நான் வந்து அதுக்கப்புறம் பாருங்க நீங்களே எழுந்து போன்னு சொன்னால் கூட நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். பகவான் சொல்ல, நாளைக்கு நீ இருப்பியான்னு தெரியாது, இந்த உலகம் இருக்குமானும் தெரியாது, அதனால் இப்போவே இங்கேயே நீ வந்து அதை ஆரம்பி அப்படின்னு சொல்கிற. ஸோ அனித்யம் அசுகம் லோகம் ந சுகம் வித்யதே அஸ்மின் இது அசுகம் லோகம். சுகமே இல்லையா இந்த லோகத்தில், அசுகமான ஒரு லோகமாக இது இருக்குது. அப்படின்னா ஃபுல் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இல்லை, ஒன்று மாற்றி ஒன்று நமக்கு ஏதாவது ஒன்று வந்துட்டே இருக்குது. ஏன்னா நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. அதனால் இப்போ நம்ம வந்து நாளைக்கு நான் வந்து நாளையிலேருந்து பாருங்க எப்படி கிளாஸு கேட்குறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உனக்கு முதல்ல காது கேட்குமான்னு பாரு, தெரியாது. எப்போ எது வந்து எந்த ஆர்கன் எப்போ அவுட் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியாது. அதனால் அந்த நன்னா இருக்கிற நேரத்திலேயே இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு நாம் வந்து அந்த டைமை வந்து ப்ராப்பராக ஸ்பெண்ட் பண்ணணும்.